ரஜினி சார் வந்து என்கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் சொன்னதில்லை. பட் அந்த அண்ணாமலை படத்தில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எல்லா படத்துலையும் மேனரிசம் செய்வீங்க ரிவ்யூ இதில் ஒன்று செஞ்சுருக்கேன். மேனரிசம் சண்முக சுந்தரம் தான் டைலாக் ரைட். ஆமாம், அவர் தான் என் படத்துக்கு என் கம்பெனி படத்துக்கு டைரக்ட் பண்ணுறார். சின்னமுத்தில் அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ மேனரிசம் செய்யணுன்னு என் கேரக்டர் என்ன சார் சண்முகநாதன்ட்ட கேட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு கதை கேட்டுட்டு நடித்தது அதான். அண்ணாமலை கேட்க மாட்டேன், கதையை கேட்க மாட்டேன். கதை கேட்டாலும் ஃபெயிலியர் ஆகிடும். இந்த படம் தெலுங்குலேருந்து தான் அங்கே எடுக்கிறோன்னு சொல்லி தெலுங்கு படம் பார்த்தாலும் ஃபெயிலியர். அது அதர் லாங்குவேஜ் படம் பார்க்கக்கூடாது. நம்ம கேரக்டர் அடிபட்டுரும். நம்ம ஒரிஜினாலிட்டி என்ன நடிப்போமோ அது போயிடும். அந்த சாயல் வந்துடும். அதனால் சண்முக சுந்தரன்ற கேட்டேன் என் கேரக்டர் என்னென்ன ஃபுல்லாக சொன்னார். அப்போ என்ன எதை டக்குன்னு சரஸ்வதி இருந்ததுனால டக்குன்னு வந்து விழுந்தது. கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வரும்னு. அது ஒரே சீனில் தான் சொல்லியிருப்பார் துர்ராஜன் படிக்காத மேதையில். சிவாஜிப்பா வெளியே வந்தவுடனே வேலை செய்வார்ல, கையெல்லாம் சம்மட்டி அடிச்சு கை. அப்போ தம்பி ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கெல்லாம் சரியாக வரும்னு சொல்லிட்டு போயிடுவார். அவர் காமெடியாக சொன்னதை நம்ம சீரியஸ் ஆகிட்டோம். கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக வரும் அப்படி சொன்னோம்னா நம்ம ஜனங்க அதை மறந்துட்டான். நாமளாக ஞாபகப்படுத்துறது. ஏன்னா டிஎஸ் துர்ராஜன் இஸ் ஸ்டால்வர்ட், ஃபஸ்ட்டு மேன் டு பை ரேஸ் ஹார்ஸ் சினிமா லைனில். ஆமாம், அது எனக்கு மேனரிசம் வந்து இது வந்து ரஜினி சார் வந்து நீ மேனரிசம் செஞ்சே ஆகணும்னு சொன்னார். பட் அவர் சொன்னதுனால ஒரு மேனரிசம் செஞ்சு அந்த மேனரிசம் வந்து ஞாபகம் வைக்கிற அளவுக்கு ஏன் பண்ணோன்னா என் ஃபீலிங்ஸை அந்த மேனரிசத்தில் காமிச்சேன். கடைசியில் நான் திருந்தின உடனே மனோரமா வருவாங்க, இல்லை என் வீட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க. அப்போ இந்த கை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்திடுவேன். மேனரிசமே ஹெல்ப் பண்ணுது சூப்பர் சில டைமில்.